ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் ஹெல்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்போல்லாம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஊரில் பொண்ணுக்கு வந்து மஞ்சள் பூசுகிற விழா, அதாவது ஹெல்தி ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஒரே இதாக சவுண்டாக இருக்குது, அதனால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனை பார்த்துட்டு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து இந்த பாக்கு வெத்தலாம் மாற்றுவாங்களே, அந்த மாதிரி பாக்கு மாற்ற வந்துருக்காங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் வந்து பொண்ணுக்கான ட்ரெஸ்ஸு அது வாங்கின ஜாமான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து மஞ்சள் பூசுவாங்க. அதுதான் இன்றைக்கி வேணாம் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் யாருன்னா மாப்பிள்ளையோட மாமனுங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. பொண்ணுக்கு வந்து அந்த வாங்கின அந்த புடவை, மேக்கப் ஜாமான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இவங்களோட வேலை. அப்புறம் எங்கள் சித்தப்பா இவங்களுக்கு வந்து நமஸ்தே அந்த ஊர் முறையில் வந்து அந்த கை கொடுத்து கட்டி அணைக்கிறது அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பூஜை செய்கிறதுக்காண்டி அந்த இடத்த மட்டும் அன்னைக்கு அடிக்கடி மொழுவணும். 4-5 தடவை வந்து அதை மொழி வைக்கணும். 2-3 தடவை எழுஞ்சி உட்காருவாங்க. அதனால் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து இத்தனை பேருமே வந்து விரதம் இருக்காங்க கல்யாணத்துக்காக. இவங்க எல்லாம் விரதம் இருந்து இங்கே பாருங்கள் அழுகுறாங்க சுற்றி. ஸோ இவங்கெல்லாம் விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வெளில உட்காந்துருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வெத்தலையும் பாக்கும் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதோட சேர்த்து அதை வந்து எல்லா தெய்வத்துக்கும் வைப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் பக்கத்தில் உள்ள எல்லா கோயிலுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு உள்ள மனுஷனுங்க எல்லாத்துக்குமே அதை கொடுப்பாங்க, மாற்றிப்பாங்க. இதுதான் அது. இதை பார்த்து எங்கள் சுற்றியும் அழுகுறாங்க. எங்கிட்ட சுற்றியோட பொண்ணும் அழுகுறாங்க. தான் இருக்காங்களா, அவங்க எல்லாம் சுற்றி தானே வேணும். அவங்க சுற்றி அப்புறம் மற்ற எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஃபுல் டே விரதம். நம்ம ஊர் மாதிரி சாப்பாடெல்லாம் கிடையாது. ஃபுல் டே விரதம். எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. லெமன் ஜூஸ் குடிப்பாங்க. அது எப்படின்னா சீனி மட்டும் போட்டு உப்பு இல்லாமல் குடிப்பாங்க. மற்றபடி பழம் சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. 3 நேரமும் சரி. அந்த இட்லி தோசை அந்த இது மார்னிங் டிஃபன் எதுவுமே கிடையாது. ஃபுல் டே உப்பாசம் அவங்க விரதம் இருந்து நைட்டு 11 மணி 12 மணி ஆகிடும். ஏன் 1 மணி கூட ஆகலாம் சாப்பிட. இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதில் வந்து இந்த பிள்ளையார் மண் ஒரு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சின்ன அழகாக துளசி மாலை செய்வாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்மளே கட்ட சொல்லுவாங்க. 4 துளசி தான் இருக்கும். அந்த பிள்ளையாருக்காண்டி அழகாக ஒரு வந்து கட்ட சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என் நாத்தனார் கல்யாணத்தில் அதை செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பொண்ணை இந்த க்ரீன் கலர் தான் பொண்ணை வர வச்சுட்டாங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து பொண்ணோட அக்காளுங்க, பொண்ணோட அக்காளுங்க, மாமன் பொண்ணுங்க, அந்த மாதிரி இதாக இருக்கும்ல அந்த மாதிரி. இது பொண்ணோட தோழிங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்களாம் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க வந்து கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கணும்.
அவங்க வந்து பொண்ணோட ஆத்தா தாத்தா அந்த இவங்க 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் ஆத்தான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக புடவையும் பொண்ணுக்கு தனியாக புடவையும் வாங்கிட்டு வருவாங்க. கூடவே மேக்கப் ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறையா சண்டை போடுவாங்க, எங்களுக்கு இவ்வளோ செலவாயிட்டு அந்த காசு கொடுங்க, சும்மா இதாக ஜாலியாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும் காசு பற்றி. அது கொடுங்க, இதையும் எடுத்துகிட்டு வரல, அதையும் வாங்கிட்டு வரல, உங்கள் வீட்டில் அது இல்லையா இது இல்லையான்னு சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஜாலியாக தான் இருக்கும், தப்பாக இல்லை, நான் ஜாலியாக இருக்கும். இந்த 2 பேரும் ஆத்தாங்கிறாங்களா, அவங்க எதுக்கு ஏன் அடிக்கடி பாட்டு பாடுறாங்கன்னா, என்ன பாடுறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளையோட மாமியான்னு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மாமியா கூட வச்சு பேசுகிறது, கலாய்க்கிறது, அந்த மாதிரி சும்மா கலாய்ச்சி இது பாடுறாங்க அவங்கள வந்து. அதுக்கு தான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க 2 பேர். அப்புறம் சாப்பாடு எப்போதுமே நடந்தா இருந்துச்சு. காலையிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு தான் இருந்தேன். நான் தான் வீடியோ எடுக்கலை, லென்த் ஆகுமே வீடியோ எடுக்கலை. வீடியோ கொஞ்சம் பெருசாகிடுமே வீடியோ எடுக்க நான் போடலை. இந்த வீடியோவில் என்னென்ன சாப்பிட வச்சோன்னா, பருப்பு கடைசியில் தான் டால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டால் கொஞ்சம், அப்புறம் வடகம், அது கூட வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து குண்டுனா எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா, எல்லா காயும் கலந்தது குண்டு மாதிரி இருக்கும் அது. அப்புறம் வந்து இந்த மாப்பிள்ளை விடனால இந்த நைட்லேருந்து வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, அதுக்கு என்னென்னா மீன் வச்சு கொடுப்பாங்க. அங்கிட்டு உள்ளவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா, தயிர், அவல், லட்டு, அப்புறம் வந்து வெல்லம், இதெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. தயிரும் அவளும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கெட்டி தயிரும் அவளும் ஜீனி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் இவங்களெல்லாம் சாப்பிட்ட பிறகு அதை தான் சாப்பிட்டோம் நாங்களாம். மீனெல்லாம் எதுவும் சாப்பிடல, நல்லா குளுன்னு இருக்குமேனு அதை தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முடி திருத்தம் செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு நல்ல நகை கிடையாது கண்டிப்பாக வருவாங்க. இது வந்து பொண்ணோட அந்த நகை இதெல்லாம் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, முடியில் நுனியாக அவங்க வந்து கட் பண்ணாங்க, இன்றைக்கி கட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பூஜை மாதிரி இவங்க. இது வந்து பொண்ணோட அக்காளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதை நடனம், பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், நிறையா இது பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நிறையா இருந்துச்சு, நிறைய கூத்து நடந்துச்சு. அங்கே நாங்கள் சாப்பாடு வச்சுருந்தாலும் இங்கே வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் வந்து மஞ்சள் பூசுவாங்களா, இது வந்து இப்படி பார்த்திங்கன்னா பச்சை மஞ்சளை வந்து அரைச்சி பூசணும். அது கூட இன்னொன்று முக்கியமான பொருள் இருக்குது. அந்த பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் மாதிரி இன்னொன்று இருக்கும், வாசனை அப்படி அடிக்கும். அதை எடுத்து வச்சு அதையும் சேர்த்து அரைக்கணும். அதை சேர்த்து அரைச்சி பொண்ணுக்கு பூசினோம்னா பொண்ணோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், குழந்த பிறகு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதோடய அந்த மஞ்சள் பூசினோம்னா வந்து எந்த இதுவும் இல்லாமல் போயிடுங்கிறது அவங்களோட இது. அதுக்காண்டி விரதம் இருக்கிறாங்க பார்த்திங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அரைப்பாங்க. அதாவது அம்மிக்கல்லை வந்து அந்த அரைக்கிற இது வந்து எடுக்கக்கூடாது. இப்போ அவங்க அரைச்சி முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒத்த கை வச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க தொடணும். அதை யாரும் கையை எடுக்காமல் அந்த 11 பேரும் சேர்த்து வச்சு அரைக்கணும். சேர்ந்து அப்படியே தொட்டுக்கிட்டே அரைக்கணும். ஆனால் எடுக்கக்கூடாது, கையை லாஸ்ட் வரையும் அவங்க எடுக்கவே கூடாது. இதுதான் இந்த ரொம்ப முக்கியமான வேலை. இவங்க வேலை பார்த்துக்கிட்டு அரைச்சி முடித்தோடனே இன்னொருத்தவங்கள வந்து அப்படியே கையை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எழுந்துச்சி வெளில வருவாங்க. அந்த மாதிரி
இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சார் பார்க்க. ரொம்ப அப்படியெல்லாமா செய்கிறாங்க அப்படிலாம் தோணும், நல்லாயிருக்கும். இவன் கருப்பாக அந்த இருக்காமட்டா, இது வந்து என் தம்பி வேணும் எனக்கு. தத்து தம்பி போலாம் அதான் தத்து தம்பி இந்த ஊருக்காரன் தான். ஆனால் வந்து பொண்ணோட மாமா, இப்போ பையனோட மாமா. சொந்த ஊரில் தான் அவங்க அக்கா இருக்குது. என்னோடய நாத்தனா தான் வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய அண்ணி தான் வந்து என் நாத்தனாவோட நாத்தனா அப்படி. ஸோ இது வந்து எனக்கு தம்பி வேணும். नाच नहीं பார்த்தளவு எப்படி இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், நம்ம அந்த காலத்தில் பின்பற்ற வேண்டிய விஷயம் அவ்வளோ பண்ணுறாங்க. முறையெல்லாம் அந்த சின்ன சின்ன இது கூட அவ்வளோ இதாக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க பண்ணுற முறையெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தெய்வத்துக்கு வழிபாடு அந்த இது சின்ன சின்ன இது கூட அப்படி செய்வாங்க. அதனால் எனக்கு நல்லா ரசித்து பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இங்கே இருந்து அனுபவிச்சிருக்கேன். பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தாலும் உண்மையாக சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா அனுபவிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு எதுவும் தெரியணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேளுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஹெல்தி ஃபங்க்ஷன் அவ்வளோதான். என்னோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஹெல்தி வந்து எப்படி சொல்கிறது, மஞ்சள் வந்து நான் பூசக்கூடாது பொண்ணுக்கு. அன்னிங்க பூசலாம், ஆனால் நான் பூசக்கூடாது. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஹெல்தி பூசுறது வந்து மஞ்சள் பூசை வந்து நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து மஞ்சள் வந்து எல்லா இடத்துலையுமே பூசுவாங்க. பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி எல்லா இடத்துலையுமே பூசுவாங்க இந்த உடம்பு பொறுத்தவரையும். ஸோ அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து குளிப்பாட்டுவாங்க. தண்ணி அவங்க விரதம் இருந்து அவங்க சித்தி பிரியமா அத்தை எல்லாருமே விரதம் இருந்து இந்த மாதிரி அந்த பார்த்துருப்பீங்க உட்காந்துருக்கதை, அதெல்லாம் விரதம் இருந்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு குளிவாட்டக்குள்ளே எல்லாம் சேர்ந்து குளிவாட்டாங்க. மஞ்சள் பூசிக்குள்ளே எல்லாம் சேர்ந்து மஞ்சள் பூசி எண்ணெய் தேய்ச்சி குளிவாட்டுறாங்க. ஸோ இதுதான் இந்த பீகாரோட முறை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இன்னும் அதுக்கு தனியாக வீடியோ போகணும். சரிங்களா? தேங்க்யூ.